சென்னை கீழ்ப்பாக்கத்துலேருந்து நியூ ஆர்டர் ரோட்லேருந்து டி நகர் வரைக்கும் போக போகிறோம். ஏன் டி நகர்னால் போன தடவை 36 இடத்துல டி நகரில் தண்ணி தேங்கி நின்று கிட்டத்தட்ட ஹலோ வணக்கம். சென்னையில் கொட்டி தீர்த்த கனமழை நேற்று ராத்திரிலேருந்து மழை அடிச்சுன்னு இருக்குது. நைட்டு ஃபுல்லாக மழை அடிச்சு இன்றைக்கி ஃபுல்லாக ஈவினிங் வரைக்கும் இருக்குது மழை. இப்போ வந்து சென்னையில் வந்து மழை நிற்குதா இல்லையான்ட்டு ஒரு ரவுண்டு போக போகிறோம். நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா சென்னை கீழ்ப்பாக்கத்துலேருந்து நியூ ஆர்டர் ரோட்லேருந்து டி நகர் வரைக்கும் போக போகிறோம். ஏன் டி நகர்னால் போன தடவை 36 இடத்துல டி நகரில் தண்ணி தேங்கி நின்று கிட்டத்தட்ட நான் சொல்கிறது 4 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி தேங்கி நின்றுது. அந்த 36 இடத்தையும் நம்ம கவர்மெண்ட் வந்து சரி பண்ணிட்டாங்க. அங்கே தண்ணி தேங்குதா இல்லையான்ட்டு நம்ம இங்கேருந்து லைவாக நம்ம போக போகிறோம். எங்கே நியூ ஆர்டர் ரோட்லேருந்து நம்ம டி நகர் போக போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, கட் பண்ண. ஹலோ நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வந்து லைவாக ஒரு இந்த வீடியோ ஒன்று எடுக்க போகிறோம். என்னென்னா நம்ம கீழ்ப்பாக்கம் நியூ ஆர்டர் ரோட்லேருந்து நம்ம வந்து நான் டி நகர் வரைக்கும் போக போகிறோம். ஏன் டி நகர்னால் எல்லாருக்கும் தெரியும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி டி நகர் வந்து அதாவது டி நகரே வெள்ளைக்காடாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு கட்டமைப்பு இருந்தது. இப்போ அந்த இடத்துல வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷமாக அந்த ஜிஎன் செட்டி தெரு மேம்பாலம் இருக்குல்ல, மேம்பாலத்துக்கு கீழே ஒரு எப்பவுமே வந்து 24 மணி நேரமாக அந்த பம்பு வச்சு தண்ணி அடிச்சுட்டே இருப்பாங்க. எல்லா ஏரியாவில் வந்து அந்த இடத்துல நிரம்பி இருக்கும். 24 மணி நேரமாக பம்பு அடிச்சுட்டே இருப்பாங்க. நான் தெரியாதனமாக கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் அந்த ரூட்டு வந்துடுவோம். நம்ம வந்துட்டோன்னா அந்த இடத்த நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே ஆகும். அது வந்து அந்த இடத்த தான் நம்ம வீடியோ ஷூட் பண்ண போகிறோம். நல்லா பாருங்கள். இப்போ என்னென்னா இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், நியூ ஆர்டர் ரோடு கிட்டத்தட்ட அந்த பச்சை பாஸ் காலேஜ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே லெஃப்ட்டு ரைட்டு பாருங்கள். நான் மெயினாக வந்து அந்த ரோடை தான் கவர் பண்ணியிருக்கேன். ரோடு ஓரமாக தண்ணி எங்கேயாவது நின்னா கொஞ்சம் சொல்லுங்கள். ரைட்டு கரெக்டாக பச்சை பாஸ் காலேஜ் ரைட்டு திரும்புகிறோம். ரைட்டுன்னா நம்ம வந்து அந்த லெஃப்ட்டில் திரும்பினா டைலர்ஸ் ரோடு, ரைட்டு திரும்புகிறோம். இது தாங்க பச்சை பாஸ் காலேஜ். எங்கேயோ தண்ணி நிற்கிதா பாருங்கள். இப்போ வந்து அந்த லெஃப்ட்டு திரும்ப போகிறோம். லெஃப்ட்னா நம்ம அந்த சூளைமேடு போகிற வழி திரும்ப போகிறோம். சூளைமேடு இதுதான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன். திரும்ப போகிறோம். இது பரவாயில்ல, இதுதான் மெயின் ரோடு. எப்போவுமே தண்ணி நிற்காதுன்னு வச்சிங்களேன். இப்போ வந்து இந்த லெஃப்ட்டு திரும்புகிற பாருங்கள். இங்கேருந்து வந்து தண்ணி வந்து எப்போவுமே மழை பெஞ்சால் ஓரளவுக்கு தண்ணியாக நிற்கும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். எங்கேயுமே தண்ணி இல்லை. அதை நீங்கள் பார்க்கணும். அதுக்காக தான் நான் லைவாக எடுத்திருக்கேன். பாருங்கள், லெஃப்ட்லேயும் ரைட்லேயுமே எங்கேயுமே தண்ணி கிடையாது. இந்த வீடியோ வந்து எதுக்கு எடுத்தேன்னா, இது வந்து எடிட்டிங் கட்டிங் எதுவுமே கிடையாது. எதுக்குன்னா எடிட் பண்ணி கட்டிங் பண்ணி நம்ம வந்து பேக்காக போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா, அங்கே ஷூட் பண்ணது கடைசி வரைக்கும் நான் வீடியோ வந்து லைவாகவே வச்சுருப்பேன். கொஞ்சம் நல்லா பாருங்கள். இப்போ வந்து நான் வண்டி எடுக்கும்போது மழை பேஞ்சுது. வாட்டர் ப்ரூஃப் கவர், மொபைல் கவர்லாம் எடுத்தேன் நான். ஆனால் வந்து அது போட்டு பார்த்தா வீடியோ வந்து கிளியராக இல்லை. ஒரு மாதிரி டல்லாக இருந்தது. இதை பார்த்தேன், மொபைல் போனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து வீடியோ லைவாக கொடுப்போம். அதுக்காக வந்து மொபைல் கவர் எடுத்துகிட்டு, லைட்டாக தூரல் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே எடுத்துகிட்டு வரேன். இப்போ என்னென்னா அந்த தண்ணி லைட்டாக பட்டு கூட கொஞ்சம் டல் அடிக்குது. போதும் கரெக்டாக வந்து இப்போ நம்ம அந்த இது திரும்புகிறோம். நம்ம கீழே போனால் வந்து சப்வே ஆரிங்கர் ரோடு பிரிட்ஜி சப்வே தெரியுதுங்களா. கீழே போனால் நேராக சேத்துப்பட்டு போகலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ரைட் கட் பண்ண போகிறோம். பாருங்கள். ஓகே, ஆட்டோ போகுது. எனக்கு கொஞ்சம் வண்டி ஸ்லோவாக போகுது. இது மாதிரி திரும்பலாம். திரும்பி
நம்ம வந்து அந்த சூளமேடு லெஃப்ட்டு திரும்ப போகிறோம். இப்போ வந்து சின்ன சின்ன தண்ணி நிற்குதுங்க. அதெல்லாம் வந்து இயல்பாக வந்து பள்ளமான பகுதி. அது மழையே பெய்யலைனாலும் அந்த இடத்துல தண்ணி இருக்கும். அது காயாமல் அப்படியே இருக்கும். அந்த தண்ணி தான் நீங்கள் பார்க்குறது. இப்போ வந்து லெஃப்ட்டு திரும்ப போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து இந்த இடத்த வந்து இன்றைக்கி வந்து ஷூட் பண்ணேன். நாளைக்கு வந்து ஒரு இடம் பிளான் பண்ணியிருக்கேன். என்னென்னா, இன்கேஸ் வந்து இன்றைக்கி வந்து கண்டினியூவாக மழை பெஞ்சுதுன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து வேறு ரூட்டு போய் வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். ஒரு வேளை வந்து இன்றைக்கே கரையை கடந்துச்சுன்னா, எதுக்குன்னா இப்போ வந்து நம்ம வழக்கம் போல் அந்த மச்சிலிப்பட்டம் தான் கரையை கிடக்குது ஆந்திரா. நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்களே, யார் அடித்தாலும் தாங்குறான், எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா, நம்ம வரது பூரா அவன் வாங்கிக்கிறான்டா. அந்த மாதிரி கதையாக இந்த தடவையும் ஆந்திரா மச்சிலிப்பட்டினம் தான் கரையாக கிடக்குது. மச்சிலிப்பட்டினம் வந்து நான் நிறைய தடவை போயிருக்கோம். அங்கேயே ரூம் எடுத்து தங்கியிருக்கோம், லாட்ஜ் எடுத்து தங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 15 வருஷமாக போயிருக்கோம். கடலோர பகுதி தான், நிறைய பேர் தெரியாது. நாங்கள் போயிருக்கோம். இப்போ எங்கே திரும்புகிறோம் பார்த்தீங்களா? லயோலா பிரிட்ஜுக்கு கீழே திரும்புகிறோம். இங்கே எப்போவுமே வழக்கமாக தண்ணி நிற்காதுன்னு வச்சிங்களேன். இருந்தாலும் வந்து நம்ம வந்து வீடியோ வந்து கட் பண்ணாமல் நம்ம லைவாக எடுக்கிறதுனால நம்ம எதுவுமே வந்து அப்படியே கண்டினியூவாக வீடியோ போய்கிட்டு இருக்கு. நம்ம இந்த வீடியோ வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து தம்பி ஃபைசூர் ரஹ்மான். அவர் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. கூப்பிட்டேன், எங்கே கூப்பிட்டாலும் அதெல்லாம் தயங்கமாக வந்துடுவார். அதான் அந்த நம்பிக்கையில் தான் கூப்பிட்டேன். வா ஜாலியாக போயிட்டு வரலாம் சென்னை. தம்பி ஒன்றும் மழையில் மாட்டின அனுபவம் எதுவும் கிடையாது. சென்னைக்கு ஒரு புதுசு. இருந்தாலும் என்னை நம்பி வந்துட்டாப்புல. ஒரு வேளை வண்டி எங்கன்னா மாட்டி அவசரப்பட்டு இருக்கலாம். அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே வந்துருந்தால். ஏதோ நம்பி வந்துட்டார். இப்போ எங்கே தெரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம அந்த நேராக போனால் மேத்தா நகர் வரோம்னு நினைக்கிறேன். ஆமாம், நேராக போனால் மேத்தா நகர். இன்னும் லயோலா தான் சுற்றிட்டு இருக்குமா? இல்லை, அப்போ தான் இந்த லயோலா பிரிட்ஜு வந்தோம். இப்போ லயோலா காலேஜ் ரைட் ஹேண்ட் சைடில் வரோம். நாம் வந்து லெஃப்ட்டில் திரும்புவோம். நான் லெஃப்ட்டில் ரைட்டில் பாருங்கள், கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. தண்ணி எங்கேயாவது நிற்குதான்னு பாருங்கள். எங்கேயாவது நின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இப்போ இருக்குது, லைட்டாக இருக்குது. அது வந்து தாழ்வான பகுதி, எப்போவுமே நிற்கிற இடம் தான் அது. மற்றபடி வந்து நீரோட்டன்றது அது போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி எங்கேயும் தேங்கிறது கிடையாது. இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கேன்னா, இப்போ தான் வந்து அந்த நேராக போனால் அந்த மேத்தா நகர் சிக்னல்கிட்ட வரப்போகிறோம். ரைட்டில் லயோலா காலேஜ் தெரியுதுங்களா? வண்டி வந்து நிற்குது, சிக்னலில் நிற்குது. ஏற்கனவே 2 சிக்னலை ஓட்டி விட்டேன். இது எப்படி கவனிக்கலன்னு தெரியலையே. சரி, நான் இருந்தாலும் நம்ம வீடியோ கட் பண்ண வேணாம், லைவாக போட்டோம். கொஞ்சம் ஓல்ட் ஆகட்டும், பரவாயில்ல. நான் இந்த சிக்னல் நிற்கிறத கவனிக்கலை, இந்த ஸ்டெப்பு. ஓகே, வண்டி மூவ் ஆகுது. லைட்டாக மூவ் ஆகுது. ஓகே, இப்போ வந்து மேத்தா நகர் சிக்னல் வரப்போகிறோம். இதுதான் லெஃப்ட்டில் திரும்பினா மேத்தா நகர் சிக்னல். இப்போ நம்ம நேராக போகிறோம். நேரானா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம இது வரும், தெரியுதுங்களா? டென்னிஸ் ஸ்டேடியம், வல்லூர் கோட்டம் டென்னிஸ் ஸ்டேடியம், நுங்கம்பாக்கம் ஸ்டேடியம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஜனவரி மாதம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா பிளேயரும் வருவாங்க, எல்லா நாட்டிலேருந்து வருவாங்க. ஜனவரி வந்து வெறும் ஃபெஸ்டிவலாக நடக்கும். இப்போட நவம்பரில் வந்து நம்ம உதயநிதி ஒரு டென்னிஸ் டிராஃபி ஆரம்பிக்க போகிறாரு. அது கூட இப்போ வந்து இனாகரேஷன் எல்லாமே நடந்தது. அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம், நம்ம வந்து ரைட்டு திரும்ப போகிறோம். ஓகே, என்ன வண்டி ஹோல்ட் ஆகுது, சிக்னல் நிற்குதா? இங்கே என்ன சிக்னல் தெரியலையே. ஓகே, வண்டி மூவ் ஆகுது. ஓகே, சூப்பர்.
நாளைக்கு வந்து இன்கேஸ் மழை பெஞ்சா அடைமழை, எனக்கு வந்து என்ன ஆசைன்னா அடைமழை பெய்யணும், அதில் வீடியோ எடுத்து போடணும், அப்படி தான் நினச்சி வந்தேன். மழை விட்டுடுச்சு. இப்போ வந்து ரைட்டு திரும்புது. லயோலா காலேஜ், இன்னொரு லயோலா காலேஜில் தாங்க சுற்றிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ பெருசுப்போ அதுங்க காலேஜ். லயோலா காலேஜ் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ தான் எண்டு லயோலா காலேஜ் முடிய போது, மகாலிங்கபுரம் தொடங்க போகுது. ரைட்டில் பாருங்கள், ரைட்டில் தான். ஓகே, இதோட எண்டுங்க லயோலா காலேஜ். லெஃப்ட்டு திரும்பிட்டோம். இதுதான் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில் ஃபேமஸ். லெஃப்ட்டில் வந்து நாச்சியப்பன் தெரு இதெல்லாம் வரும். இன்னும் கொஞ்சம் போயிட்டு லெஃப்ட்டில் திரும்பினா எஸ்பி பாலசுப்ரமணியன் வீடு வரும். அடிக்கடி அந்த வழியாக போயிட்டு வந்ததுண்டு. இப்போ நேராக போனால் உஸ்மான் ரோடு, கிட்டத்தட்ட டி நகரை நெருங்க போகிறோம். இங்கே கொஞ்சம் தண்ணி நிற்குதுங்க, இங்கே நிற்குதுங்க தண்ணி. இது என்னென்னா, இது மழை பெய்யலைனாலும் அந்த தண்ணி நிற்கும். அது பள்ளமான பகுதி தான். இந்த ஒரு இடம் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் பார்க்குறேன் தண்ணி. ஓகே, பிரிட்ஜு மேலே ஏறுறோம். டி நகரை நெருங்கிட்டோம். இந்த பிரிட்ஜை நாங்கள் ஓட்டலை, வீடியோ ஓட்டலை, ஏன்னா ரன்னிங்காக போய்கிட்டு இருக்கோம். கோடம்பாக்கம்ல இது மகாலிங்கபுரம் பிரிட்ஜி. நடுவில் வந்து லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கோடம்பாக்கம் வரும். மேலே போய்ட்டு ஓகே, பிரிட்ஜி இறங்க போகிறோம். மேலே போய் இப்போ என்னென்னா, இப்போ இந்த பிரிட்ஜி இறக்கத்தில் தாங்க டி நகர் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ முக்கியமாக வந்து இந்த இடத்துலேருந்து தான் வருஷம் வந்து மழை நீரில் வந்து மக்கள் ரொம்ப பாதிப்பாங்க. அந்த டவுன் இறங்கிட்டாங்களா, இந்த இடம் பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு மீடியன் எல்லா இடத்துலையும் தண்ணி நிற்கும். நீங்கள் ஏற்கனவே அனுபவிச்சிருந்தால் உங்களுக்கு தெரியும். இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். தெரியாதனமாக ஏன்டா அந்த சைடு வந்தோன்ட்டு எவ்வளோ தடவை தலையிலே அடிச்சுதுன்னு உண்டு. அந்த இடம் தாங்க. எவ்வளோ ஸ்மூத்தாக போகுது பாருங்கள் வண்டி, செமையாக போகுது வண்டி. ஓகே, சூப்பர், செம்ம. இப்போ வந்து லெஃப்டில் வந்து வசந்துக்கு வரேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து நேராக போக போகிறதில்ல. ஏன்னா முக்கியமாக வந்து அந்த ஜிஎன் செட்டி ரோடு, அங்கே அந்த மேம்பாலம் கிட்ட தான் உங்களுக்கு அந்த வீடியோவை காமிக்க போகிறேன். அந்த இடத்த நேராக போனால் நம்ம வந்து இந்த சரவணா ஸ்டோர் பிரிட்ஜு வரும். அப்படி மேலே போக போகிறதில்ல. ஏங்க அங்கேயும் வந்து தண்ணி கிளியர் பண்ணிட்டாங்க. அதுவும் நான் போன வருஷம் பார்த்தேன். எங்கேயுமே டி நகரில் இப்போ தண்ணி எங்கேயும் நிற்கிறதில்ல. இப்போ வந்து அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம போக போகிறோம். ஓகே, வண்டி கொஞ்சம் நிற்குது. ஓகே, மூவ் ஆகுது. இந்த இடம் தான் நான் கிட்டத்தட்ட பயங்கரமாக அந்த இடம் ஓட்ட முடியாது. அந்த இன்னும் ஒரு 5 ஓகே, லெஃப்ட்டு திரும்பிட்டோம். நேராக போனால் இப்போது நேராக போயிட்டு லெஃப்ட்டு திரும்பினா சேத்பட்டு போகலாம். நம்ம நேராக போயிட்டு ரைட்டு திரும்ப போகிறோம். ரைட்டில் வந்து திரும்பினவுடனே ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கும். இந்த ஹோட்டல் பேர் கூட ஞாபகம் வர மாட்டேங்குது. என்ன ஹோட்டல்னால், அது ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி, பென்ஸ்மார்க் ஞாபகம் வந்துச்சு. நேராக போயிட்டு ரைட்டில் திரும்பினா பென்ஸ்மார்க் வரும், ஹோட்டல் பென்ஸ். அது ரைட்டு திரும்பினவுடனே கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் வீடியோ முடிஞ்சிடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ். ஓகே, சிக்னல் நிற்குது. லெஃப்ட் எடுத்துக்கா. ஓகே, திரும்ப போகிறோம். லெஃப்ட் எடுத்து ஓகே, எங்கேயா தண்ணி நிற்குதா பார்த்தீங்களா? ஓகே, கிட்டத்தட்ட வந்துட்டோம். இந்த பிரிட்ஜு கிட்டே வந்துட்டோம். நம்ம அங்கே பாருங்கள், இந்த மேம்பாலம் தெரியுதான்னு பாருங்கள். மேம்பாலம் கிட்டே வந்துட்டோமா? இப்போ வந்து ஓகே, எங்கே வந்திருக்கோம் தெரியலையே.
ஓகே வந்துச்சுங்க மேம்பாலம். ஓகேங்க, கிட்டத்தட்ட சம்பவ இடத்த நெருங்கிட்டோம். இப்போ வந்து இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ரிவை கொடுத்துருப்பேன், அதை கொஞ்சம் பாருங்கள், தயவுசெய்து பாருங்கள். இந்த இடம் தாங்க டெரரான ஏரியா. இந்த இடம் வந்து இதை பற்றி தான் கொஞ்சம் பேச போகிறேன், கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் பாருங்கள். அந்த இடத்த சுற்றி தான் இப்போ கொஞ்சம் ரவுண்ட் அடிக்கிறோம். ஓகேங்களா, அப்படியே பாருங்கள். ஒரு சின்ன ரிவைவை கொடுக்க போகிறேன். அந்த இடத்த தான் கொஞ்சம் சுற்றி சுற்றி வந்துன்னு இருக்கு. ஏன்னா அந்த இடம் ஒரு காலத்தில் திரும்பத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அதனால தான் சுற்றி சுற்றி வந்துன்னு இருக்கு அந்த இடத்த. முன்னாடி என்ன அப்போயா வண்டியை நிறுத்த போகிறேன். நிறுத்திட்டு ஒரு சின்ன இந்த இடத்தை பற்றி கொஞ்சம் பேச போகிறேன். ப்ளீஸ் தயவுசெய்து லாஸ்ட் ரைட்டு திரும்பிட்டேன்னா கிட்டத்தட்ட சம்பவ இடத்த நிறைய ஓகே. இந்த இடத்துல வந்து 24 மணி நேரமாக தண்ணி அடிச்சுன்னு இருப்பாங்க. ரோட்டில் ஓடினா 24 நேரமாக. இது வந்து 2001 நான் வந்து பார்த்துருக்கேன். இங்கே ஒரு சொட்டு தண்ணி காப்பாங்க, அப்படியே சுற்றிட்டாங்க. இதுதான் டிஎன்கேடி ரோடோட மேம்பாலத்துக்கு. சென்னையில் இருந்தவங்களுக்கு தெரியும். சென்னையில் சென்னை அதிகமாக சுற்றுறவங்களுக்கு தெரியும் இந்த இடம் வந்து எப்படி தண்ணி நிற்குன்னு. ஒரு சொட்டு தண்ணி இல்லை. பொதுவாக வந்து டி நகரில் வந்து இது இங்கே இருக்கிற மாதிரி தான் டி நகர் ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷமாக டி நகர்லாம் சுற்றின்னு இருக்கோம். எங்கேயாவது ஒரு சொட்டு தண்ணி இருக்குதான்னு பார்த்தீங்களா? இதுதான் வந்து நம்ம வந்து தண்ணியில் தண்ணி தேங்குதா இல்லையான்ட்டு ஒற்றை மழையில் கூட நம்ம வந்து ஒரு வீடியோ வச்சுருக்கோம். ஓகேங்களா? லெஃப்ட்